கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. இந்த சங்கீதம் 1 மிகவும் விசேஷித்த, எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த சங்கீதம். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் வேதத்தில் மிகவும் பிடித்த முக்கியமான வாக்குத்தத்தம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நாம் செய்வதெல்லாம் வாய்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு நிபந்தனையும் மேலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் நிபந்தனைகள் உண்டு. வசனம் 1 மாயான பொய்யான எல்லா வழிகளையும் வெறுத்து, வசனம் 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதாவது பிரியமாயிருப்பது என்றால் கடமைக்காக அல்ல, வெறும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, யாரோ வற்புறுத்தியும் அல்ல, அதன் மேல் ஒரு நேசம் பிரியமிருந்து இரவும் பகலும் மற்ற உலக கவலைகள், குறைகள், தேவைகள், புலம்பல்களை விட்டு உங்கள் சிந்தையில் வேத வசனங்களை பிடித்து வைத்து அதை தியானித்து நினைத்து கொண்டே இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அவர்கள் வறட்சியான இடத்தில் இல்ல, செழிப்பான இடத்தில் நடப்பட்டவர்கள். தன் காலத்தில் தன் கனிகளை தந்து பசுமையான இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பார்கள். இப்படி துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் மகிமைப்படுத்தியிருக்கிற அவர் வார்த்தையின் மேல், அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெறுவீர்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தை கடமைக்காக வாசிக்காமல் அதன் மேல் வாஞ்சை வைத்து பிரியத்துடன் வாசிக்க கிருபை தாரும். உம்முடைய வேதத்தை தியானிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.